வில்லுடையான்பட்டு கோவில். இந்த கோவிலுக்கு போயிட்டு நிறைய மக்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க, முருக பக்தர்களை சந்திச்சிருப்பீங்க. அங்க இருக்கவங்க வந்து இந்த கோவிலை பத்தி சொல்ற விஷயம், இந்த கோவிலினுடைய சிறப்பா கருதுற விஷயம். இந்த கோவிலோட சிறப்பே வந்து குழந்தை பெறும் திருமணம். இந்த கோவில் வந்து திருமணத்துக்கும் குழந்தை பேரும் எத்தனையோ பேர் வந்து வேண்டுதல் இருந்து குழந்தை வரம் கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க வேண்டுதல் நிறைவேற்றிருக்காங்க. அப்பேற்பட்ட அற்புதமான கோயில். இந்த கோயிலுக்கு 2 பேர் இருந்திருக்கு. ஒன்னு வில்லுடையான்பட்டு இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வேலுடையான்பட்டு மாறி இருக்கு. ஆனா புராண காலத்தோட உள்ள பேர் வில்லுடையான்பட்டு தான். பொதுவா அங்க இருக்க முருகர் வந்து வில்லோடு காட்சி தருகிறார் அப்படிங்கிற ரெண்டு ரூபத்திலையும் காட்சி கொடுத்திருக்காரு. சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி வில்லாவும் சூரசம்ஹாரத்துக்கு அப்படி வேளாவும் காட்சி கொடுத்திருக்காரு. அதுதான் சொல்றேன், இந்த கோவில் வந்து சம மிஸ்டியான ஒரு கோவில். அது வந்து நம்ம முருகப்பெருமான் இந்த கோவிலை தெரிய வைக்கிறது ஒரு கருவியா பயன்படுத்திருக்கிறது நம்ம பிறவி புண்ணியம். அடுத்த ஒரு 50 வருஷம் கழிச்சு நம்ம காலத்துக்கு அப்புறமும் எங்கேயாவது ஒருத்தன் கடலூர் வில்லுடையான்பட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த யூடியூப் கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தோட பெரிய சொத்தே வந்து இந்த டிஜிட்டல் மீடியா தான். எப்படி வந்து நம்ம 100 கோடி சொத்து வச்சிருக்கோம், பத்திரம் பேப்பர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் எங்க தாத்தாவோட வீடியோ பாத்துறீங்களா, எங்க அப்பாவோட வீடியோ பாத்துறீங்களா, எங்க அண்ணனோட வீடியோ பாத்துறீங்கன்னு சொல்லி எதிர்காலம் 25 வருஷம் கழிச்சு இந்த யூடியூப் வீடியோ தான் காட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது வில்லுடையான்பட்டு தேடுறப்போ கண்டிப்பா இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ பாக்குற மக்களுக்கு வில்லுடையான்பட்டு முருகரோட சக்தியும் அவரோட புராதன கதைகளும் தெரியறப்போ அந்த பெருமையும் புகழ் வந்து உங்களுக்கு, எனக்கு, ஐபிசி பக்திக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். இன்னொரு சிறப்பு என்னன்னா, முருகர் வந்து பழத்துக்காக சண்டை போட்டாரு, உலகம் ஃபுல்லா சுத்தி வரப்போ முருகரோட கால் தடம் எல்லா இடத்துலயும் பட்டிருக்கு. இந்த வேலோட காட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடியே முருகர் வள்ளி தேவானை வரலாற்று சம்பவத்துக்கு முன்னாடியே முருகர் சிங்களாவும் இங்க வந்து காட்சி கொடுத்திருக்காரு. இந்த உலகை சுற்றி வரும்போது கடலூர் இந்த வில்லுடையான்பட்டு இருந்த கோயில் அவரோட கால் பாதம் வந்து பட்டிருக்கு.